Good evening, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ விரிசல்கள் குடும்பத்தில், சபையில், தேசத்தில் காணப்படக்கூடிய காரணங்கள் அதை பற்றினது. ஸோ முன்னதாக நான் நிறைய வீடியோஸில் சொன்னபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம். கர்த்தருடைய பேரிலே நம்ம அசதியா செய்பவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு இருக்க. ஸோ இப்போல்லாம் கர்த்தர் பல ப்ரொஃபஷ்னல்ஸ், படிப்பாளிகள், போதர்கள் சபையில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து இருக்கிறாரு. அதை நாமளும் பார்க்குறோம். ஸோ நம்ம வீட்டில் பழைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது சில பேர் நம்ம என்ன சொன்னாலும் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, இல்லை கர்த்தருடைய காரியங்களில் முன் செல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு கஷ்டத்தையோ ஏதோ ஒரு நோயையோ வருவிச்சு அவங்கள அதுமாரி ஆண்டவருடைய காரியங்களில் முன் செல்ல நம்ம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏன்னா இது வேதம் இந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் செய்ய சொல்லலை. நீங்கள் ஒரு ஆளுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு கஷ்டம் வர வச்சு நீங்களா ஏதோ ஒன்று செய்யறது அது வேதம் சொல்லாத ஒன்று. இதெல்லாம் விரிசல்களுக்கு காரணமாக இருக்கு. இன்னொன்று பண விஷயத்தில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. சபையிலேருந்து வீட்டுக்கு வருவாங்க விசுவாசிகள். அப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, போதகர் ஏதோ ரிக்வஸ்ட் பண்ணாரு சொல்லிட்டு முழு சம்பளத்தையும் காணிக்க போட்டுட்டாங்க. அவங்க பெரிய சம்பளக்காரங்க இல்லை, ஆனால் போட்டு வந்துட்டாங்க. ஒரு 2000 ரூபாய் போட்டுட்டு வந்துட்டாங்க வைங்க. அப்போ அவங்க மாத செலவுக்கு அம்மா கிட்ட கேட்குறாங்க. கேட்டாக்கா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 200 ரூபாவோ 300 ரூபாவோ கொடுத்துட்டு ஆண்டவர் தான் இதை கொடுத்தாரு, ஆண்டவருக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு அதை தானே கொடுத்துட்டு அதை கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வேதம் சொல்லாத ஒன்று. நீங்கள் முழு சம்பளத்தையும் ஆலயத்தில் கொடுக்கறது வேற சோர்சஸ் இல்லாதப்போ அது சபையிலையும் விரிசல்கள் உருவாக்க முடியும். இது கர்த்தர் தான் சொன்னாருன்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் வேதம் சொல்லாத காரியங்கள். ஸோ இது போன்ற சிறு சிறு விரிசல்கள் நம்ம கவனிக்காமல் விடுவது குடும்பத்தில், சபையில், தேசத்தில் பெரிய பெரிய விரிசல்கள் கொண்டு வர முடியும். ஸோ வேதம் சொல்லாத காரியங்களை நம்ம தவிர்த்திடுறது நல்லது. வீண் பேச்சுக்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு கர்த்தருடைய காரியத்தை அலட்சியமாக அசதியாக நம்ம செய்யாமல் நம்ம இருந்தால் இது போன்ற ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு சரியான ஆவிக்குரிய உணவு கிடைத்து அவங்களும் வளரவும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையவும் வழி வகுக்கும். இதுதான் இது ஷேர் பண்ண விரும்புகிறேன்.